Dr. Kanchanamala, Professor of Emergency Medicine, Government Kilpack Medical College. ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது என்னென்னா, நம்ம வந்து இப்போ வந்து வெய்ய காலத்தில் வந்து ஹீட் வேவ் சொல்லுவோம், அந்த வெப்ப காற்று வருது இல்லையா, அது வந்து நம்ம மேலே படும்போது நம்மளுடைய உடம்புல இருக்க டெம்பரேச்சர், அதாவது நம்ம வெப்பநிலை வந்து மேலே ஏறும். ஸோ அந்த மாதிரி வெப்பநிலை மேலே ஏறும்போது நம்ம உடம்பு வந்து புரோட்டீனாலையும் தண்ணியினாலையும் ஆனது. ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து கொதிநிலையை அடையும். கொதிநிலையை அடையும் போது நம்மளோட புரோட்டீன் வந்து அதில் வந்து சில மாற்றங்களை சில மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படுகிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தண்ணி கொதிக்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு முட்டையை உள்ளே போடுறோம். முட்டை இஸ் புரோட்டீன். ஸோ என்ன ஆகும், நமக்கு அந்த முட்டை வந்து வேறு மாதிரி ஆகிடும். அதே மாதிரியான பாதிப்பு தான் நம்மளுடைய உடம்புலையும் இருக்குது. ஸோ அதனால் இந்த பாதிப்பு வந்து நம்ம அடைஞ்ச அப்புறமா டேமேஜ்லாம் ஆனப்புறம் நம்ம வந்து பழைய மாதிரி ஆகணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ ட்ரீட்மெண்ட்டை விட வந்து நமக்கு பெட்டர் வந்து ஹீட் எக்ஸ்போஷர்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது தான். ஸோ தற்காப்பு நடவடிக்கை தான் நம்மளை வந்து காப்பாற்றுமே ஒழிய, நம்ம வந்து இன்டென்சிவாக எவ்வளோதான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணாலும் மார்டாலிட்டி, அதாவது இறப்பு விகிதம் வந்து மிக அதிகம். அதனால பொதுமக்களோட கொடுக்குற எங்கள் சார்பிலேருந்து கொடுக்குற வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டெல்லாம் எங்களுக்கு ஃபில் ஆகாமல் இருக்கணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. ஸோ எக்ஸ்போஷர் டு ஹீட், அதாவது வெளியில் இந்த டைமில் இந்த 10லேருந்து அந்த 4 மணி இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து சன் எக்ஸ்போஷர் இல்லாமல், அதாவது அந்த ஹீட் வேவோட எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்படியே நீங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து லூஸான ஆடைகள், காட்டன் ஆடைகள், கதர், அந்த மாதிரியான லூஸான ஆடைகள் அணிந்துட்டு, சில்க், நைலான் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, தலையெல்லாம் கவர் பண்ணிவிட்டு இல்லை கொடையை யூஸ் பண்ணணும். அடுத்து கையில் வந்து தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி இல்லைன்னா நீர்மோர் ரொம்ப நல்லது. இளநீர் இருக்குது, அதே மாதிரி நமக்கு வந்து பதநீர் இருக்குது, அப்புறம் நுங்கு அது மாதிரி இருக்குது, அப்புறம் நம்ம கூழ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அருந்திக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஹீட்டோட தாக்கத்துலேருந்து நம்மளை வந்து தற்காத்துக்க முடியும். ஸோ இப்போ எப்போ வந்து நம்ம வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கை வந்து சஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து நார்மலாக இருக்காரு. நார்மலாக இருக்கவர் வந்து போயிட்டு வெளியில் வந்து வெயிலில் போயிட்டு வராரு. வெயிலில் போயிட்டு வந்த உடனே பார்த்தா அவர் வந்து தலை சுற்றுது, மயக்கமாக இருக்குது, எழுந்துக்க முடியல, வாந்தி வருது, திடீர்னு வந்து நினைவு தவறுற மாதிரி இருக்குது, குளர்ற மாதிரி பேசுகிறாரு, இல்லை திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வலிப்பு மாதிரி வருது. வலிப்பு மாதிரி வர்றது வந்து ரொம்ப சிவியர் கண்டிஷன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கையை வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நெருப்பு மாதிரி இருக்கும் உடம்பே. ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு சிம்டம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வெளியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு, வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டு உள்ளே வரவங்க வந்து டயர்டாக இருக்குன்னு சொன்னாலே வந்து அதுவே ஒரு சிம்டம்.